சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. வேலூர் சத்துவாச்சாரி வள்ளலார் பஸ் நிறுத்தத்திலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தால் இங்கே சுவாமி ஐயப்பனுடைய ஆலயம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இயற்கையாகவே மலை அடிவாரத்தில் நாம் ஏதோ சபரிமலைக்கு நேரில் சென்று வந்த போல ஒரு மனதில் நிம்மதியும் நிறைவும் தருகிற ஒரு அற்புதமான திருக்கோயில். இங்கே நேற்று கொடியேற்றத்தோடு பிரம்மோற்சவ விழா தொடங்க இருக்கிறது. அதை குறித்து குருசாமியும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் இங்கே விழாவில் கலந்து கொண்டு கருவறையிலே மூலஸ்தானத்திலே சுவாமிக்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் ஐயப்ப பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கின்ற வரப்பிரசாதியான சாமியே சரணமையப்பா என்கிற சரணகோஷம் எப்போதுமே இந்த டிசம்பர் கார்த்திகை முழுக்க இங்கே எதிரொலித்து கொண்டே இருக்கும். நிறைய பக்தர்கள் இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலை யாத்திரை செய்வது வழக்கமாக இருக்கிறது. தத்துவமசி என்கிற மகத்தான தத்துவத்தை உலகிற்கு கொடுத்த உன் வழி என் வழி, உன் கஷ்டம் என் கஷ்டம், உன்னை போல் பிறரை நேசி என்கிற அந்த உணர்வுகளையெல்லாம் நம்மில் பதிய வைத்து அன்பை விதைத்து சுவாமி ஐயப்பன் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த காணொலியிலே நேற்று கொடியேற்றத்தோடு நடைபெற்ற அந்த விழாவினுடைய காட்சிகளை இந்த வீடியோவில் நான் இணைத்திருக்கிறேன். அருள் கூர்ந்து கடைசி வரையும் பார்த்து இந்த வெள்ளூர் குரல் யூடியூப் சேனலை ஆதரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் லக்ஷ்மிபதி, வேலூர்.
எத்தனை அந்த பூ மஞ்சள் பூ ஆ மட்டும் ஆ சரி ஒரு கால் கொடுப்பா போட்டுருவாரு லேட்டாகும் போ 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 போடுறாரு என்ன தெரியும். கேளு கேளு அதுக்கிறார் பாரு கேளு கேளு அது நின்றுக்கிறார் பாரு போ